ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் டிசைனோட ஃபுல் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கில் வந்து நான் கிளாஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே எப்போதுமே எல்லா ப்ளவுஸ்க்குமே நம்ம 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்காக தான் இந்த லைன் வந்து போட்டுக்கிறேன். இதில் என்னெல்லாம் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதான் பார்க்க போகிறோம். சுகர் பீட், கட் பீட், பால் பீட்டில் 5 mm யூஸ் பண்ணியிருக்கேன். பேர்ல் ஹேங்கிங், கிளாஸ் ஸ்டோன், பால் பீட் 3 mm, ஜர்கன் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி ஒர்க் போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஒர்க்கோட ட்ரேசிங் வந்து நான் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டிச்சபிள் யூஸ் பண்ணி சிங்கிளாக என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பால் பீட் 3 mm தான் நெக்ஸ்ட் வந்து 1 லைன் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். பால் பீட் 3 mm யூஸ் பண்ணும்போது எப்போதுமே ஒன்றா மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் பீட் ஒன்றா போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வந்து சுகர் பீட் யூஸ் பண்ண போகிறேன். சுகர் பீட் எப்போதுமே போடும்போது 2 மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு என் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லாகவே நான் சுகர் பீட் தான் போட போகிறேன். அதுவுமே 2 போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பெட்டல்ஸ்க்குமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் டாட் வச்சிருக்கிற இடத்துல ஒரு பால் பீட் மட்டும் போட போகிறோம். பால் பீட் வந்து 5 mm யூஸ் பண்ணி என் நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி எங்கெல்லாம் சிங்கிள் டாட் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே என் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு வந்து பால் பீட் 5 mm யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் பேட்டர்னை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். சென்டரில் ஒரு பால் பீட் போட்டுட்டு கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் பீடை ஒன்றா போட்டு கம்ப்ளீட் பண்ணி என் நாட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எங்கெல்லாம் கொடி பேட்டர்ன் போகுதோ அந்த பேட்டர்னை ஃபுல்லாகவே நம்ம கட் பீட் யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ண போகிறோம். கட் பீட் போடும்போது எப்போதுமே சிங்கிளாக தான் போடணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எல்லா கொடி டிசைன்லேயுமே போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பீட் போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட லுக் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு சில பிளேஸில் மட்டும் இந்த பேர்ல் ஹேங்கிங் யூஸ் பண்ணி ஒரு என் நாட் போட்டு முடிச்சுக்க போகிறேன். நான் எந்த இடத்துலலாம் போட்டிருக்கனோ அதே மாதிரி நீங்களுமே போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த இடத்துலலாம் லீஃப் டிசைன் இருக்குதோ அதில் ஃபுல்லாகவே ஜர்கன் பேஸ் ஐ ஷேப் போட்டு தான் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா கீழே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா இதோட ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி தான் ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அது நவலாது. இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அது எங்கெல்லாம் ஒட்டுறோங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஜர்கன் பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து 2 ஃப்ளவர்ஸ் இருக்கும். அந்த டிசைனில் மட்டும் ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பிளேஸில் வந்து நான் டியூப் பீட் அண்ட் பால் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் சென்டரில் உள்ள ஸ்டோனை சுற்றி மட்டும் சுகர் பீட் 2 போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் ஜர்கன் பேஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறேன். அதுக்காக B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் கிளாஸ் ஸ்டோன்ஸ். கிளிப் ஸ்டோன்ஸை சுற்றி கிளிப்ஸ் இருக்கும், ஆனால் இதில் வந்து கிளிப்ஸ் இருக்காது. இதுதான் வந்து கிளாஸ் ஸ்டோன்ஸ். இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபைனல் லுக். இப்போ வந்து ஃப்ளவர் பேட்டர்னில் வந்து பெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த பெட்டலை வந்து திலகம் ஷேப் கிளாஸ் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஒட்டி முடிச்சுக்கோங்க. இதுதான் இந்த ஒர்க்கோட ஃபைனல் லுக். ட்ரேசிங் பவுடர் வந்து ஒட்டி இருக்கிறத வந்து சும்மா நீங்கள் ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சிங்க அப்படின்னாவே அந்த ட்ரேசிங் பவுடர் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்களும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது. இதே மாதிரி ஐடியாஸ் நிறையா வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.